சக்சஸ் வயா சிம்பிளிசிட்டி. சிம்பிளாக இருக்கிறது மூலமாக சக்சஸ் அடையிறது எப்படி? லவ் வாட் த co-founder ஆஃப் கூகுள் ரீசென்ட்லி செட். கூகுளினுடைய co-founder என்ன சொன்னாரோ அதை விரும்புங்க. என்ன சொன்னார்? சக்சஸ் வில் கம் ஃப்ரம் சிம்பிளிசிட்டி. சக்சஸ்ங்கிறது சிம்பிளிசிட்டியிலிருந்து தான் வரும். ஐ இன்வைட் யூ டு ரியலி கோ டீப் இன்டு ஹிஸ் வேர்ட்ஸ். இந்த வார்த்தைகளில் கொஞ்சம் அப்படியே சிந்தனை பண்ணுங்க. கொஞ்சம் சும்மா வார்த்தைகளாக பார்க்காம சிம்பிளிசிட்டியில் தான் சக்ஸஸ் வருமா? அப்படின்னா என்ன? சிம்பிளிசிட்டினா என்ன? நான் என்ன பெருசாக என்ன இருக்கேன், எப்படி இருக்கேன், அதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தே ஆர் இன்னார்மஸ்லி பவர்ஃபுல். இந்த வார்த்தைகள் சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை, மிக பிரம்மாண்டமான விஷயம். சக்ஸஸ் வயா சிம்பிளிசிட்டி, கிரேட் இன்சைட். Most people in business and within their personal lives move towards complexity. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்சிட்டியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. மோர் டு டூஸ், மோர் ப்ராஜெக்ட்ஸ், மோர் ப்ராடக்ட்ஸ், மோர் மீட்டிங்ஸ், மோர் பொசிஷன்ஸ், மோர் கோல்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இதெல்லாம் பண்ணாதான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. த பெஸ்ட் ஐ சஜஸ்ட் யூ மூவ் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் பண்ணுங்க. தென் ட்ரை அண்ட் மேக் their பிஸ்னஸ் மாடல்ஸ் லீனர் அண்ட் மோர் ஃபோக்கஸ்ட். நிறைய விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுடைய பிஸ்னஸ் மாடல் எல்லாத்தையும் சின்னதாக்குங்க, லீன் பண்ணுங்க அண்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தே டூ ஃபியூவர் பட் ஸ்மார்ட்டர் திங்ஸ். அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கம்மியான விஷயங்களை ஆனால் ஸ்மார்ட்டாக பண்ணுறாங்க. தே கெட் வைட்லி ஃபோக்கஸ்ட் அண்ட் வண்டர்ஃபுல்லி லீன். அவங்க ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அண்ட் வின் பண்ணுறாங்க. அண்ட் தே மோஸ்ட் டெஃபினெட்லி ரன் ஃப்ரம் ட்ரைங் டு பி ஆல் திங்ஸ் டு பி ஆல் பீப்புள். அவங்க கண்டிப்பாக ஓடிடுறாங்க. எதுலேருந்து ஓடிடுறாங்கன்னா, எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கிறது இல்லை, யார் எதை கேட்டாலும் செஞ்சு கொடுக்கறது, இதிலிருந்து முதல்ல அவங்கள தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறாங்க. பிகாஸ் ரியல் ஜீனியஸ் லிவ்ஸ் இன் சிம்பிளிசிட்டி. ஸோ சிம்பிளிசிட்டி அப்படின்றது நம்மளுடைய உடையிலையோ பேச்சிலையோ இதில் சிம்பிளிசிட்டின்றது இல்லை. நம்ம செய்கின்ற வேலையில் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அந்த வேலையில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த வேலைக்கு போங்க. அதை எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். 10 வேலை எல்லாரும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் எடுத்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னம்னா எந்த வேலையும் சிறப்பாக செய்ய முடியாது. மென்டல் ப்ரெஷர் அதிகமாகும், தேவையற்ற குழப்பங்கள் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணி, அதுதான் காம்ப்ளெக்சிட்டி. அந்த காம்ப்ளெக்சிட்டியிலேருந்து வெளியே வந்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க்காக ஒரே நாளையில் 50 ஒர்க்கு கூட பண்ண முடியும். 50 வேலையும் ஒட்டுக்காக எடுத்து வச்சு 50ஐயும் ஃபோக்கஸ் பண்ணோம்னா அதில் 5 கூட நம்மளால் உருப்படியாக பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். சக்ஸஸ் வயா சிம்பிளிசிட்டி. தேங்க்யூ.